ஓரணியில் திரள்வோம்னு உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பாக்குறாங்க. ஓரணியில போய் எல்லாரும் குப்பை எழுவோமா? உணவுப் பொருளை வாங்கி சேமிச்சு வைக்க ஒரு உணவு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு கட்டித்தான்னு கேட்கிறான். அதை செய்ய முடியல. ஆனா நீ டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க எப்படி சேமிப்பு கிடங்குகள் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓரணியில் திரள்வோம்னு உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பாக்குறாங்க. இங்க மக்கள் குப்பை எங்க ஓரணியில போய் எல்லாரும் குப்பை எழுவோமா? இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மக்கள் போராடிட்டு இருக்கிறவரை எங்களுக்கு வேலை, நாங்க மக்களோட நின்றுட்டு இருப்போம். அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்க தேர்தலில் இதை பிரதிபலிச்சுட்டே இருக்கோம். என் மக்களை நீங்க கைது பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வழக்க போட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க மறுபடியும் கைது பண்ணி போட்டு உள்ள போட்டு திருப்பி இறக்கி தானே விடுவேன், மறுபடியும் கூடுவாங்கல்ல. அதனால தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கறத அரசு கைவிடணும். அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இல்லைன்னா மாநகராட்சியை தயவு கூர்ந்து கலைச்சி விட்டுருங்க.